ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் அப்படி கூடி வரும்படியாய் கர்த்தர் இந்த நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அருமையான பிரதர் மாதவகுமாருக்காக தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அவங்க ரொம்ப லாங் இன்ட்ரோடக்ஷன், இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஐ தேங்க் காட் ஃபார் ஹிம், ஃபார் ஹிஸ் லைஃப், அவங்க ஃபேமிலிக்காக. உங்க எல்லாருக்கும் எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல ஒரு முறை கூட வாழ்த்தி இந்த வேளையில வரவேற்று இந்த வேளையில நம்ம நேரடியாக அந்த ஸ்டடிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்டரப்ஷன் இருந்ததுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. சரியா? ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நம்முடைய ஸ்டடிக்காக 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசித்து நம்ம தொடங்குவோம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். இப்போதும் நீ ஆண்டவராய் தேவன் தீர்க்கதரிசியாக நாத்தானை குறித்து சொல்லுகிற காரியம், நாத்தான் இடத்துல சொல்லுகிற காரியம், இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். வேதத்துல நான் வாசிக்கும் போது தாவீதை வேதம் சொல்லுகிறது, தாவீது கடவுளின் தேவனின் இருதயத்திற்கு ஏற்ற மகன், ஏற்ற மனுஷன் என்று வேதம் கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, அப்போஸ்தலர் 13:22 ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த வேளையில நம்முடைய பைபிள் ஸ்டடிக்காக ஒரு ஸ்மால் டைட்டில், ஒரு சின்ன டைட்டில் நம்ம இதுக்கு கொடுப்போம். இந்த டைட்டில் தாழ்வில் இருந்து உயர்த்தும் தேவன், தாழ்வில் இருந்து உயர்த்தும் தேவன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டைட்டில் நம்ம கொடுப்போம். நம்ம நிறைய காரியங்களை குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் லெட்ஸ் கோ வித் தி டைட்டில் தாழ்வில் இருந்து உயர்த்தும் தேவன். சிறு வயதிலிருந்தே தாவீது அவருடைய வாழ்க்கையில் என்ன அனுபவித்தார், அவருடைய குழந்தை பருவம் நாட்கள் எப்படி இருந்தது, தாவீதின் குழந்தை பருவத்தையும் அவர் வளர்ந்த குடும்ப சூழ்நிலையும் நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதை குறித்து சொல்லும் போது என்ன, அநேக நேரங்கள்ல நம்முடைய பலருடைய கண்கள்ல கண்ணீர் வரும், அநேகருடைய உணர்ச்சிகள் எழும்பும். ஏன்னா தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை நம்ம எந்த போர்ஷன் ஆஃப் அவனுடைய லைஃபை நம்ம தியானிச்சாலும் அது நம்மோடு இடைப்படுகிறதாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த தியானத்தை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. தாவீதின் குழந்தை பருவத்தை அவர் வளர்ந்த சூழ்நிலையை நம்ம தியானிக்க போகிறோம். பெற்றோர்களாக நம்ம எப்படி நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பது மற்றும் அவர்களை எப்படி நம்ம சிறந்த தலைவர்களாக நம்ம ஆக்குவது. நிறைய நேரங்களில் நம்ம நம்முடைய பிள்ளைங்களை பார்த்து சொல்லுவோம், நீங்க வருங்காலத்து தலைவர்கள்னு சொல்லி. நாங்க சொல்றது, நீங்க இப்ப உள்ள தலைவர்கள், டுடேஸ் லீடர்ஸ், யூ ஆர் டுடேஸ் லீடர்ஸ். நீங்க இப்ப உள்ள தலைவர்கள், வருங்கால தலைவர்கள் அல்ல, இப்பவுமே நீங்க லீடர்ஸ். அவங்களை தலைவர்களாக உருவாக்குவது பெற்றோர்களாகி நம்முடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கடமை. அவர்களின் வாழ்க்கையில ஆரம்ப சில நாட்களில நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ, என்ன முதலீடு செய்கிறோம், அது அவங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. உதாரணமாக பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது தாவீது ஒரு பெரிய ராஜா. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நம்ம வாசிக்கும் போது 2 ஏற்பாடுகளிலும் தாவீதை பற்றி அதிகமாக நாம் வாசிக்கிறோம். தாவீது அரசராக இருக்கிறதுக்கு முன்பாக அவர் ஒரு படை வீரனாக இருந்தார், ஒரு உண்மையான போர் வீரன். அவரிடம் கேட்பதையெல்லாம் சவுலுக்கு செய்து கொடுக்கிற ஒரு போர் வீரனாக காணப்பட்டார். அவர் ஒரு படை வீரனாக இருப்பதற்கு முன்பாக நம்ம பார்ப்போம்னா சவுலுக்கு ஆயுதம் தாங்குகிறவர், ஆர்மர் பேரர், ஆயுதம் தாங்குகிறவராக இருந்தார். அவர் தான் சவுளுடைய வாளை ஏந்தி முன்னாக நடந்து செல்லுவார். அவர் ஒரு கவசம் தாங்குவதற்கு முன்பாக தாவீதுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது ஒரு பாடல் எழுத்தாளர், இசைக்கலைஞர். சவுல் எப்பெல்லாம் மனம் சோர்ந்து போகிறானோ அப்பெல்லாம் தாவீதை கூப்பிட்டு பாடி இசைக்கருவியை வாசிக்கும் போது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சவுலுக்குள்ளா இருந்த பொல்லாத ஆவி வெளியேறினது என்று. அப்படியாக தேவன் தாவீதை பல விதங்களிலே பயன்படுத்தினாரு. அவர் ஒரு பாடல் ஆசிரியராக, ஒரு பாடகராக ஆவதற்கு முன்பாக
தாவீது ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தான். அவனுடைய குடும்ப தொழில் ஆடுகளை மேய்க்கும் தொழிலை அவன் செய்து வந்தான். அந்த வயதில் வாசிக்கிறோம். அவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதுக்கு முன்பாக அவர் ஒரு மகனாக இருந்தார். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். கடின உழைப்பாளியாக இருந்தார். தேவையான எல்லா ஸ்கில்ஸ், எல்லா டேலண்ட்ஸ், திறமைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார். எதிர்காலத்தை நோக்குவதற்கு, எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு அவருடைய வாழ்க்கையை அவர் தயார் பண்ணி கொண்டவராக தாவீது காணப்படுகிறார். மேய்ப்பராகவும், இசைக்கலைஞராகவும், படை வீரராகவும், அரசராகவும் இருந்து தேவையான அத்தனை திறன்களையும் அவர் வீட்டிலே அவர் உருவாக்கி கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு வீட்டு சூழ்நிலை காணப்பட்டதா என்ன என்பதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு பெற்றோரிடத்திலிருந்து குழந்தைகள் அநேக காரியங்களை படிக்கிறாங்க. ஒழுக்கம், கீழ்ப்படிதல், அப்படிப்பட்ட காரியங்களை படிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி கடவுளை நேசிக்க வேண்டும், எப்படி கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு பெற்றோரிடத்திலிருந்து தான் பிள்ளைங்கள் படிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம அவங்களை தேவாலயத்துக்கு அழைத்து செல்கிறோம். அவங்க சண்டே ஸ்கூல், ஞாயிறு பள்ளிக்கு செல்றாங்க. அவங்களை எதிர்காலத்தை உருவாக்குவது சபையின் பொறுப்பு, தேவாலயத்தின் பொறுப்பு என்று ஒருவேளை நாம நினைக்கலாம். ஆனா நம்ம நினைக்கிறது தவறு. அப்படி நம்ம நினைப்போம், நம்ம நினைக்கிறது தவறு. அவங்க எவ்வளவு நேரம் தேவாலயத்துல இருக்கிறாங்க நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கணும்னா 2%, 2% நேரம் தான் அவங்க எங்க இருக்கிறாங்க, தேவாலயத்தில் இருக்கிறாங்க. பெரும்பாலான நேரம் அரௌண்ட் 60-61% ஆஃப் டைம், 61% நேரம் அவங்க எங்க இருக்காங்க, வீட்டுலயும் வீட்டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க இன்வால்வ்டா இருக்காங்க. அவங்க பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறாங்க. அவங்க பெற்றோரை பின்பற்றுறாங்க. பெற்றோரை மிகவும் கீனா அப்சர்வ் பண்றாங்க. அவங்க தங்க பெற்றோரை முன்மாதிரியாக வைத்து பிள்ளைங்க வளரணும்னு சொல்லி வளர்றாங்க. அவங்கள வளர்ப்பதுல பெற்றோருக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு கடமை காணப்படுகிறது. இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பேர குழந்தைகளா இருக்கலாம். கடவுள் உங்களை ஒரு முன்மாதிரியாக அவங்களுக்காக வைத்திருக்கிறாரு. ஒரு நோக்கத்தோடு உங்களை அவங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. தாவீதை என் மனதிற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்வதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய பெற்றோர்கள் யார் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம். இந்த வேளையிலே தாவீதின் குழந்தை பருவத்திற்கு பின்னால் உள்ள வரலாறை தெரிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படணும். அப்படி தெரிந்து கொள்ளும் போது அந்த தாவீது வளர்ந்ததான அந்த சூழ்நிலையை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தாவீதின் தந்தை ஈசா வந்து போவாஸ் அண்ட் ரூத்துடைய பேரன். ஈசா போவாஸ் அண்ட் ரூத்துடைய பேரன். பெத்லஹேமில வாழ்ந்த மனுஷன் அந்த ஈசா யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீது 8 சகோதரர்களில் மிகவும் இளைய ஒரு மனுஷன், இளைய சகோதரன் என்பதை 1 சாமுவேல் 17வது அதிகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். தாவீது ராஜாவின் தகப்பனாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம், ஈசா என்று சொல்லுகிற அந்த மனுஷன். தாவீது ராஜாவின் தாயின் பெயர் பைபிள்ல குறிப்பிடப்படல. டால்மெட், அது ராபியானிக் யூத மதத்தின் மைய உரை, அது சென்ட்ரல் டெக்ஸ்ட் ஆஃப் ராபியானிக் ஜூடாயிசம் சொல்லுவாங்க. அந்த யூத குலத்தின் மைய உரை, அந்த டாக்குமெண்ட், அந்த அத்தாரிட்டேட்டிவ் டாக்குமெண்ட், அதை நம்ம படிக்கும்போது அந்த யூத பிரமாணம் அந்த தாவீதினுடைய தாயாரை நிட்சபெட் என்று அழைக்கிறது. நிட்சபெட், NITZVET, நிட்சபெட் என்று பெயரிடப்படுகிறது தாவீதின் தாயாருக்கு. ஆனால் அந்த பெயருக்கு பைபிள்ல எந்த ஆதாரமும் இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பைபிள் இல்லாத காரியங்களை நம்ம ஏன் படிக்கிறோம்னு சொல்லி. நம்ம ஸ்டடியை வந்து நம்ம வந்து அந்த பைபிள் இல்லாத அந்த கூடுதலாக காணப்படுகிற அந்த யூதா டாக்குமெண்ட்கள், அந்த ஆணவங்களின் அடிப்படையில் நம்ம பைபிள் ஸ்டடியை வைக்கல. நம்ம பைபிள் பேஸ்ல படிக்கிறோம். ஆனா தாவீதுடைய குழந்தை பருவத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளணும்னா நம்ம அந்த வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளணும். அந்த வரலாறின் விவரங்களை நம்ம சேகரிக்கணும். ஏன்னா பைபிள் வந்து எல்லா ஹிஸ்டரியும் கவர் பண்ண முடியாது. இட் வில் பி டூ ஹியூஜ். பெரிய புக் ஆயிரும் பைபிள். ஏன்னா பைபிள்ல தேவையான காரியங்கள் மட்டும்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற காரியங்களை, ஏன்னா பைபிள் இஸ் ஆல்சோ ஹிஸ்டாரிக் புக். பைபிள்ல உள்ள காரியங்கள் ஹிஸ்டரியோட வரலாறோடு கூட ஒத்து போகிறதா காணப்படுகிறது. அதனால அதற்கு ரிலேட்டட் ஆகல அந்தந்த டைம் பீரியட்ல உள்ள ஹிஸ்டரி நம்ம படிக்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும். தாவீதுக்கு குறைந்தது 2 சகோதரிகள் இருந்தாங்கன்னு சொல்லி 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அவங்களுடைய சகோதரி செருயாள் மற்றும் அபிகாயில் அப்படின்னு சொல்லி 2 சகோதரிகள். ஆனால் தாவீதின் தாய் நிட்சபெட் ஒரு தெய்வீக பெண் என்பதை தவிர வேற எந்த தகவலும் நம்மிடத்தில் இல்லை, பைபிள்ல இல்லை. தாவீது ஒரு சங்கீதத்துல
சொல்றாரு, என்னை ரட்சியும் ஆண்டவரே, ஏனென்றால் என் தாயை போல நானும் உண்மை சேவிக்கிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 86 சங்கீதம் 16 வசனம், Psalm 86:16. இவ்வாறாக ஜெபிக்கிறாரு, என் மேல் நோக்கி எனக்கு இரக்கம், எனக்கு இறங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். சங்கீதம் 86:16. உமது அடியாளின் குமாரனை ரட்சியும் சொல்லி அவர் சொல்றதை பார்க்கிறோம். அவருடைய தாய் தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷியாக காணப்பட்டார்னு சொல்லி இந்த வசனம் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. தாவீதுடைய வம்ச வரலாறு, வம்ச வழி அல்ல, நம் மரபியல்ல ஈசாக்கு, சாரி நாட் ஈசாக், ஈசாக் ஒரு சந்தேகம் வருது. அவனுடைய வரலாறுல போவாஸ், ரூத், அவனுடைய பேரன் ஈசா, கிராண்ட்சன் தாவீது, அவங்களுடைய வம்ச வரலாறை குறித்து ஈசாக்கு ஒரு டவுட் வருது, ஒரு சந்தேகம் வருது. தாவீதின் தந்தை ஈசாய் போவாஸ் மற்றும் ரூத்தின் பேரன், அது நமக்கு தெரியும். போவாஸ் ரூத்தின் பேரன். யூத மரபுகள் கூறுகிறது அவருடைய மனைவி, ஈசாயின் மனைவி நிட்சவெட் திருமணம் செய்து பல ஆண்டுகளுக்கு பிறகு நல்லொழுக்கமான குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஆனா திடீர்னு ஈசாய்க்கு அவருடைய வம்ச வரலாறை, வம்ச வழியை பற்றி சந்தேகங்கள் தொடங்குகிறது. ஏனென்றால் போவாஸ் யூத குலத்தை சேர்ந்தவர், ரூத் மோவாபிய பெண். போவாஸ்க்கும் ரூத்துக்கும் பிறந்த ஓபெத் அவருடைய மகன்தான் ஈசா. சோ ஈசாக்கு டவுட் வருது, என்னுடைய பரம்பரை பியூரான யூத பரம்பரை அல்ல, என்னுடைய பாட்டி மோவாபிய உமன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. அவரால் அதை தாங்க முடியல. ஈசா அவருடைய நாளின் வேத புத்தகத்தை நன்றாக அறிந்திருந்தார், அது நன்றாக படித்திருந்தார். அதனால் அவருடைய பாட்டி ரூத், அந்த ரூத் புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கப்படி மோவாபிய தேசத்தில் இருந்து மதம் மாறின ஒரு தாய், ஒரு பெண். ரூத்தின் வாழ்நாட்களில் பார்ப்போம்னா போவாஸ் கூட உள்ளவர்தான். அவருடைய திருமணம் சட்டப்பூர்வமான திருமணம் அல்ல. ஒரு யூதன் ஒரு மோவாபிய பெண்ணை மணந்து கொள்கிறது அந்த நாட்களில் மிகவும் கடினமான காரியங்கள். நிறைய பேருக்கு சந்தேகம். தோரா, நம்ம 5 புத்தகங்கள், பைபிள்ல காணப்படுகிற 5 புத்தகங்கள் குறிப்பாக சொல்லுகிறது, ஒரு இஸ்ரவேலர் மோவாபிய மதம் மாறிய ஒருவரை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிக்குது. ஆனா ரூத் போவாஸ் திருமணம் பண்றாரு. ரூத் திருமணம் செய்த மறுநாள் இரவே போவாஸ் இறந்து விட்டதாக யூத மரபுகள் கூறுகிறது. ரூத் கர்ப்பவதியாகி ஈசாயின் தகப்பனாகிய ஓபெத் என்கிற மகனை பெறுகிறார். ஹிஸ்டரி சொல்லுது போவாஸ் அவங்க திருமணம் முடிந்த அடுத்த நாளே இறந்து விட்டார் என்று சொல்லி. மோவாபியரான அந்த ரூத்துடனான அந்த திருமணம் உண்மையில் தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் அது சட்ட விரோதமானது என்பதை போவாஸின் மரணம் உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லி அந்த நேரத்துல சில சமூக துரோகிகள் ஆர் மத விரோத விமர்சகர்கள், கிரிட்டிக்ஸ், ரிலிஜியஸ் கிரிட்டிக்ஸ், அவங்க சொல்றாங்க அதனாலதான் போவாஸ் பண்ண தப்பு, அதனாலதான் போவாஸ் மோவாபிய பெண்ணை மணந்தனால அவருக்கு முடிவு சீக்கிரமே நெருங்கிட்டுன்னு சொல்லி. இருப்பினும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையின பிற்பகுதியில ஈசாயின் இருதயத்துல அந்த சந்தேகம் வருது. 2 ஜெனரேஷனுக்கு பிறகு அவருடைய எக்ஸிஸ்டன்ஸோட ஃபவுண்டேஷன், அவருடைய இருப்பின் அடித்தளத்தை கொஸ்டின் பண்றாரு. ஏன்னா ஈசா ரொம்ப நேர்மையான நபர், அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்க முடியல. நிட்சவெட் ஒரு பியூரான ஒரு யூத உமன், யூத குலத்தை சேர்ந்தவர், அந்த திருமணத்தை நிறுத்திடலாமான்னு சொல்லி ஈசா நினைக்கிறாரு. அந்த ஈசாவின் மனநிலை கேள்விக்குறியா இருந்ததுனால உண்மையான இஸ்ரவேலரான அவருடைய மனைவியோட உள்ள அந்த திருமண தொடர்பை கண்டினியூ பண்றதுக்கு அவருடைய மனநிலைமை அனுமதிக்கவில்லை. அவர் நினைக்கிறார், இனி நான் தாம்பத்திய உறவில் இவளோட ஈடுபட வேண்டாம், இவளை விட்டு பிரிந்து விடலாம், நிட்சவெட்டை விட்டு பிரிந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிக்கிறது. அந்த 7 குழந்தைகளும், நிட்சவெட் ஈசாவுடைய 7 குழந்தைகளும் அறிந்திருந்தாங்க. பல வருஷங்கள் கழித்து ஈசாக்கு ஒரு குழந்தைக்கான ஒரு ஆசை, ஒரு ஏக்கம் வருகிறது ஈசாக்கு. இந்த தடவை அவர் ஒரு யூத பெண்ணை, வேறொரு யூத பெண்ணை மணக்க விரும்பவில்லை, நிட்சவெட்டினிடத்தில் போகவும் விரும்பவில்லை. ஒரு கானானிய ஸ்திரீயாகிய ஒரு வேலைக்காரியுடன் உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்று திட்டம் பண்ணுகிறாரு. அந்த கானானிய பெண்மணி இந்த நிட்சவெட் மேல பரிதாபப்பட்டு, ஈசாவுடைய மனைவியின் மேல பரிதாபப்பட்டு நிட்சவெட்டுக்கு ஒரு திட்டத்தை சொல்றாரு. இந்த திருமண இரவுல நிட்சவெட்டும் அந்த கானானிய பெண்ணும் ரகசியமா பேசி நம்ம இடங்களை மாற்றிக்கொள்ளலாம். அப்படின்னா நிட்சவெட்டுக்கு ஈசா கூட படுக்கிறதுக்கு ஒரு தடவை கூட சான்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லியா ரேச்சல்
லேயாள் ரேச்சல் நினைக்கிறேன். அவங்க வந்து 2 பேரும் இடங்களை மாற்றிக்கொண்டது. ஜேக்கப் இடத்துல அவங்க 2 பேரும் இடங்களை மாற்றிக்கொண்டது அது நல்லா கரெக்டா ஒர்க் ஆச்சுது. அதே மாதிரி இவங்க 2 பேரும் நிச்சவற்றும் அந்த கானானிய பணிப்பெண்ணும் 2 பேரும் இடங்களை மாற்றிக்கொள்ளுகிறாங்க. அந்த நைட்டு நிச்சவத்து மறுபடியும் 8வது மகனாகிய தாவீதோடு கூட கற்பமாகிறாள். நிச்சவட் ஈசாக்கு அந்த கற்பமாயிருந்த காரியத்தை சொல்லவே இல்லை. ஈசா ஒருவேளை கானானிய பெண்ணோட அவ கற்பமாகுவான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம். அது நடக்கல அவனுக்கு. பட் நிச்சவட் கற்பமாகிறா. ஏன்னா ஈசா படுத்தது நிச்சவட் கூட தான் அன்னைக்கு நைட்டு. சோ அவன் என்ன செய்தான்னு சொல்றது அவளை சொல்லவே இல்லை. அதனால ஈசா அவள் கற்பவதி ஆன உடனே அவள் ஒரு ஒழுக்கக்கேடான பெண்ணுன்னு சொல்லி ஈசா நிச்சவற்று சொல்றாரு. எல்லா 7 மகன்களும் பிள்ளைங்களும் சேர்ந்து அந்த தாயாரையும் அவளுடைய வயிற்றிலே உருவாகிற அந்த கற்பத்தையும் ஒதுக்கி வைத்துட்டாங்க. அவங்க மகன்கள் சொல்றாங்க, என் தாயார் விபச்சாரி, அவள் சட்ட விரோதமான ஒரு கருவை உண்டாக்கி இருக்கிறாள் அவளுடைய வயிற்றிலே. தாயாரையும் அந்த கருவையும் நாங்க கொல்ல போகிறோம்னு சொல்லி கொல்வதற்காக துணிகிறார்கள். நம்ம பேசுகிற அந்த காரியங்கள் பைபிளுக்கு அப்பாற்பட்ட புராண கதைகள், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ். பைபிள்ல நம்ம இந்த நிச்சவற்ற அந்த கதையும் பெர்ஃபெக்டா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ப்ரூஃப் இல்ல. பட் தேர் ஆர் ப்ரூஃப்ஸ் ஹியர் அண்ட் தேர். நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஈசாயின் முழு பரம்பரையும் கேள்விக்குள்ளாகிறது. போவாசின் நேர்மறையான நல்ல குணங்கள் ஈசாயின் 7 குழந்தைக்கும், மோவாபியரான ரூத்தின் எதிர்மறையான கெட்ட குணங்கள் இந்த இழிவான குழந்தை 8வது குழந்தை தாவீதுக்கும் வந்ததாக சொல்லப்படுகிறது. நம்முடைய தாவீதுடைய இளம் வாழ்க்கைக்கு நம்ம கடந்து செல்வோம். அவனுடைய வீட்டுல அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்னு பார்ப்போம். தாவீது ஒரு ஒழுக்கக்கேடான வழியில் நிச்சவத்துக்கு பிறந்ததாக கருதப்படுகிறது. அதனால அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறாங்க. வரலாறு கூறுகிறது, தாவீது அவருடைய குடும்பத்துல மற்றவங்க எல்லாம் சாப்பிடும்போது அந்த சேம் டேபிள்ல அவன் அனுமதிக்கப்படவில்லை. ஒரு மூலையில ஒரு தனி மேஜையில் தாவீது ஒதுக்கப்பட்டார். அவருக்கு ஆடுகளை மேய்க்கும் பணி கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் தன் கடமைகளை செய்து கொண்டிருக்கும் போதே ஒரு காட்டு மிருகம் வந்து அவரை கொன்றுவிடும் என்று சொல்லி மற்ற சகோதரர்களும் தகப்பனாரும் நம்பினார். இந்த காரணத்துக்காக சிங்கங்களும் கரடியும் நிறைந்ததான ஆபத்து நிறைந்த பகுதியில தாவீதை மேய்ச்சலுக்காக அனுப்பி வைத்தாங்க. தாவீது மன்னரின் தாயார் நிச்சவற்று மற்றும் அந்த சிறு குழந்தை தாவீது அந்த வீட்டிலே நிராகரிக்கப்பட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க. சங்கீதம் 69:8 வசனத்துல தாவீது சொல்கிறான், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். தாவீது ஒதுக்கப்படுறான். சாமுவேல் ராஜா அபிஷேகம் பண்ணும்படியாய் ஈசாவோட வீட்டுக்கு வரும்போது 7 மகன்கள் மட்டும்தான் அந்த பலி செலுத்துற நேரத்துல காணப்பட்டாங்க. தாவீது அந்த இடத்துல இல்ல. நம்ம 1 சாமுவேல் 16 அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16:5-6. அதற்கு அவன், சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். 1 சாமுவேல் 16:10. 10வது வசனத்துக்கு போவோம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். இப்போது நமக்கு புரிகிறது ஏன் தாவீது அவ்வாறாக ஒதுக்கப்பட்டான் என்று. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். தாவீது அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிறது நம்ம வாசிக்கிறோம். தாவீதின் பிறப்பு முறைகேடாக கருதப்பட்டது. சங்கீதம் 51:5 வசனத்துல 51வது அதிகாரம், அவன் செய்த பாவத்திற்காக வேண்டி கடவுளிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கும் போது அவன் அழும்போது இந்த வசனத்தை இடையில சொல்றான். சங்கீதம் 51:5, இதோ நான் துர்க்கணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். தாவீதுக்கு மனசுக்கு உள்ளாக நிறைந்திருந்த காரியம் எல்லாரும் அதை ரிஜெக்ட் பண்ண அன்வான்ட் பிரெக்னன்சி, தேவையில்லாத ஒரு கற்பம் என்று அவனுடைய மனதிலே காணப்பட்டது. தாவீது நிராகரிக்கப்பட்டார், ஆனால் கடவுள் அவரை உயர்த்தினார். சங்கீதம் 118:22 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
அந்த ஒரு ரெவலேஷன், அந்த ஒரு வெளிப்பாட்டை தேவன் தாவீதுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக கொண்டு வந்து அவனை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் சுவாமி இயேசுநாதனையும் குறிப்பிடுகிறதை நமக்கு நன்றாக தெரிந்த காரியம். தாவீது ஒரு ஏழையான மனுஷன், ஒரு இழிவான மனுஷன், இழிவாக தாழ்த்தப்பட்ட மனுஷன், மனிதர்களால் அவமதிக்கப்பட்ட மனுஷன். அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நண்பர்கள் கூட இல்லை. சங்கீதம் 69வது சங்கீதம் 19 முதல் 21 வசனங்கள். சங்கீதம் 69:19. தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவர்கள் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. கேட்டுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவரையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை கொடுத்தார்கள். எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சகோதரர்கள், அந்த சமுதாயமும் முயற்சி எடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த மோசமான குழந்தையை வளர்த்து கொண்டு வருவது, வளர்த்து ஒரு ராஜாவை ஆக்குவது அந்த தாயின் பொறுப்பு. தாவீது தன் தந்தை ஈசாயிடமிருந்து சில சிறந்த குணங்களை அவன் படித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இளம் வயதுல அவனை அனைத்து எதிரிகளிடமிருந்து அவனை பாதுகாத்தது அந்த தாயார். தகப்பன் எதிர் 7 சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக இருந்து செயல்பட்ட நேரத்தில் அந்த தாயார் தாவீதை பாதுகாத்து வந்தார். தனி மனிதனின் கண்ணியத்தை மதிப்பிடுவது மீன்ஸ் வேல்யூயிங் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி, மற்றவங்களை சங்கடப்படுத்துவதை தவிர்ப்பது, அப்படிப்பட்டதான காரியங்களை இந்த தாயார் தாவீதுக்கு போதித்து வந்தார். நிச்சயமற்று அவன் காணப்பட்டதான கஷ்டமான சூழ்நிலைகளை எப்படி பொறுமையாகவும் வலிமையாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளணும்னு சொல்லி தாவீதுக்கு நன்றாக படிப்பித்திருந்தாரு. நிச்சயமற்று அவங்களுடைய தாயார் தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, உனக்கு இருக்கிற உள் நம்பிக்கையில இருந்து நீ ஸ்ட்ரென்த் எடுக்கணும்பா. You need to absorb strength from your inner strength. உலகத்துல கடுமையான காரியங்களையும் உலகத்துல உள்ள கடுமையான நடத்தைகளையும் நம்ம பார்த்ததை படிக்க கூடாது, அதை புறக்கணிக்கணும். நம்ம உருவாக்கியவரிடத்துல இருந்து நம்ம ஆறுதல் பெறணும். வேற யாரையுமே நம்ம தேடக்கூடாது. உருவாக்கியவரை நோக்கி நம்ம பார்த்து அவரிடத்திலிருந்து நம்ம ஆறுதல் படணும். பின்னாட்களிலே தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது அவன் சோர்ந்து போகிற நேரத்துங்களே அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு ஒரே காரியம் என்னன்னா, அந்த தாய் அந்த இளம் வயதிலே அந்த இளம் நாட்களிலே தாவீதுக்கு போதித்ததான் அந்த காரியங்கள். அந்த பலத்தினால தாவீது அவருடைய வாழ்க்கையில மிகவும் சவாலான எதிரி கோலியாத்தை மேற்கொள்ளி பல எதிரிகளை பல சமுதாயங்களை அவன் மேற்கொள்ளும்படியான பலனை அவன் பெற்றுக்கொண்டான். தாவீது அவனுடைய தாயிலிருந்து பல காரியங்களை படித்தார். எப்படி பெருமையாகவும் கண்ணியமாகவும் நிற்க வேண்டும், எப்படி திறந்த ஆடுகளை மேய்க்கும் போது பாடல் மூலமாய் தன்னை உருவாக்கியவரிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும், எப்படி அந்த கனெக்ஷன் வித் காடை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதன் மூலமாய் எப்படி தேவனிடத்திலிருந்து ஆறுதலை பெற்றுக் கொள்கிறது, அப்படி பல காரியங்களை. அதுக்கு மது மாத்திரம் இல்ல, தாவீதுடைய தாயார் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், வாழ்க்கையில முக்கியமான காரியத்திற்கு வேண்டி, மேன்மையான காரியத்திற்கு வேண்டி, சிறந்த காரியத்திற்கு வேண்டி ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்றதுக்கு பயப்படாத. Be willing to take risk for what is significant. எது முக்கியமான காரியம், மேன்மையான காரியமா அந்த காரியத்திற்கு வேண்டி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் பயப்படாத. அந்த காரியங்களை தாவீதுடைய தாயார் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. பிற்கால வாழ்க்கையில அவனை பார்க்கும்போது அவன் எடுத்த ரிஸ்க், அவன் அப்படிப்பட்ட ரிஸ்க் அவன் வாழ்க்கையில எடுத்திருக்க மாட்டானா. மேசியா இயேசுவாமி இந்த உலகத்துல வந்திருக்க மாட்டாரு. அதற்கு வேண்டி அவன் செய்த காரியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியா, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி அவனுடைய வாழ்க்கையில செய்ததான காரியங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நிச்சவத் இந்த இளம் தாவீதின் தாயாக அவருடைய மற்ற குழந்தைகளால் நிராகரிக்கப்பட்டாலும் கூட தாவீதை வளர்ப்பதன் மூலமாய் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்க முடியுது. தன்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக எப்படி உறுதியாக நிற்பது, தேவன் மேல எப்படி நம்ம முழுமையாய் நம்பிக்கை வைக்கிறது, கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு தனிப்பட்ட ஆபத்துகளை பர்சனல் ரிஸ்க் நம்ம எடுத்து எப்படி கடவுளுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும், நிறைவேற்ற வேண்டும், அப்படி சொல்லி பல காரியங்களை தாவீதுக்கு அந்த தாயார் போதித்து வந்ததை வேதத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமா? நம்ம வாசித்த ஒரு வசனம் அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம தியானித்தோம். சிறு வயதில் அவர் பட்டதான கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள், வந்ததான காரியங்களை எப்படி அவங்க மேற்கொண்டாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம். தாவீது ஒரு சிறந்த மேய்ப்பன், ஒரு சிறந்த பாடலாசிரியர், இசையமைப்பாளர், எத்தனையோ எத்தனையோ சங்கீதங்களை பாடி இருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில நிறைய புதிதாக ரிலீஸ் ஆகிற நிறைய பாடல்களை பாத்தீங்கன்னா எல்லா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் வந்து சங்கீதங்களை அடிப்படையாக வைத்த பாடல்கள். அடிப்படையாக அன்றைக்கு தாவீது தனிமையாக அந்த வனாந்திரமான இடத்துல ஆடுகளை மேய்க்கும் போது இருந்து தேவனை நோக்கி பாடின காரியங்களை இன்றைக்கு நம்ம பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆயுதம் தாங்குறவர், படை வீரன், இஸ்ரவேலின் சிறந்த ஒரு தலைவனாக, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக தாவீது காணப்பட்டார். இந்த ஒரு சின்ன ஸ்டடி மூலமா நம்ம நிறைய காரியங்களை நம்ம படிக்க முடியும். நிறைய காரியங்கள் நான் கொஞ்சம் தான் என்னால திங்க் பண்ண முடிஞ்சது. நிறைய காரியங்களை தாய்மார்கள் இந்த உலகத்துல தெய்வீக தலைமுறைகளை உருவாக்குவதற்கு வேண்டி அழைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் என்னோட பையனை நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு பையன், அவனுக்கு 27 வயசு ஆகுது. இன்னைக்கும் பார்க்கும்போது இப்ப வீட்டுல இருந்து வேற சிட்டிக்கு மூவ் பண்ணியிருக்கிறான். ஸோ அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நானும் அவனும் பேசும்போது வீட்டுல போகும்போது எங்களுடைய டாக் வந்து எப்பவுமே அஃபிஷியல் டாக்கா தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். பட் அம்மா கூட அவன் ரொம்ப க்ளோஸ். என்ன காரியம் நடந்தாலும் அம்மாட்ட ஷேர் பண்ணுவான். அம்மா காலையில இப்பவும் அவன் 27 வயசான பிறகு அவனை கால் பண்ணி கேட்கிற காரியம், இன்னைக்கு வேதத்தை வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, ஆண்டவரோட என்ன பேசினாரு. தாய்மார்கள் குழந்தைகளை தெய்வீக தலைமுறையா உருவாக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் சோர்ந்து போகிறோம். எதற்காக ஆண்டவரை, என்னதான் செய்துட்டு இருக்கிற ஆண்டவரை, என்னை கொண்டு என்ன பயன் ஆண்டவரை, நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போகிறோம். கர்த்தர் பெற்றோர்களாகி நம்மை தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறாரு. சிறு குழந்தைகள் வாழ்க்கையில நம்பிக்கையை நிலைநாட்டும்படி தாயார்களை தேவன் அழைத்திருக்கிறார். தகப்பன்மாருக்கு ரோல் உண்டு. தகப்பன்மார் நம்ம எல்லாம் ரோல் மாடல்ஸ். நம்மளை பார்த்து பிள்ளைங்க படிச்சுட்டே இருக்காங்க. பேச மாட்டாங்க, நம்மகிட்ட பார்க்க மாட்டாங்க, நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ற ரொம்ப கம்மியா இருக்கும். பட் ஆனா அவங்க நிறைய காரியங்கள் நம்மளை பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. நிறைய காரியங்கள் நம்மளை ரோல் மாடலாக அவங்க வாழ்க்கையில வச்சிருப்பாங்க. இன்னும் சின்ன பிள்ளைங்களும் ஈவன் கேர்ள் பேபிஸ்ட கூட போய் கேட்டோம்னா சொல்லுவாங்க, யார மாதிரி இருக்கணும்னு சொல்ல, அம்மா மாதிரி இருக்கணும்னு சொல்றது ரொம்ப ரேரா தான் இருக்கு. அப்பா மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதை பார்க்கணும். ஸோ தகப்பனாரை எப்பவும் ஒரு ரோல் மாடலா வச்சிருக்காங்க. தாயார் ஊட்டுகிற காரியம், உணவை ஊட்டும் போது அதனோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை ஊட்டுகிறது. எதிர்கால தலைவர்களை வளர்க்கிற பொறுப்பு தாய்மாருக்கு உண்டு. அநேக டெஸ்டிமனியை நம்ம கேட்கும்போது தாய்மார்களை குறித்துதான அநேக சாட்சிகளை நம்ம கேட்க முடிகிறது. தகப்பன்மார்கள் குழந்தைக்காக கடவுளின் சித்தத்தை அறிந்து அதற்கேற்றபடி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வீட்டின் சூழ்நிலைகளை நம்ம அமைக்கணும். ஸோ எனக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்லி அந்த ஹோம்லி அட்மாஸ்பியரை நான் வந்து கிரியேட் பண்ணணும். அது மேபி என்னுடைய ஒய்ஃபால முடியாம இருக்கும், பையனால முடியாம இருக்கும், நம்முடைய பிள்ளைங்களால முடியாம இருக்கும். அந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணது, சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவதற்காக தகப்பன்மாரை தேவன் அழைத்து அதை கிரியேட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பிள்ளைங்க அதுல வளரும். அந்த தேவனுடைய காரியங்களை ஃபவுண்டேஷனாக வச்சு, அடிஸ்தானமாக வச்சு அதுல பிள்ளைங்க வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். தகப்பன்மார் அநேக நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையை நான் நினைக்கும் போது கூட அநேக நேரங்கள்ல நம்ம வழி தவறி போகிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம தேவனை விட்டு விலகி போகிறோம். ஒரு சின்ன சிச்சுவேஷன், ஒரு சின்ன சூழ்நிலை நம்ம தேவனுக்கு அநேக நேரங்கள்ல பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஈசாவுடைய வாழ்க்கையிலே திடீர்னு நினைச்சிட்டான், அந்த கானானிய பெண்ணுக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம தவறுகள் செய்து விடும் போதும், கடவுளுடைய திட்டத்திலிருந்து விலகி விடும் போதும், மறுபடியும் நம்ம கடவுளுடைய சித்தத்துக்கு நேராய், கடவுளுடைய திட்டத்துக்கு நேராய் வந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் என்ன காரியங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாத்திரமாவது நம்ம தேவனை தேடி, தேவனை பின்பற்றி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் நன்றாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டி, நான் நிறைய நேரம் சபையில சொல்றதான ஒரு காரியம், உங்களால சர்ச்சுக்கு வர முடியல, ஏன் நீங்க நினைச்சா நிச்சயமா வந்திருக்கலாம், ஏன் வர மாட்டேங்கிறீங்க, 2 வீக்ஸ் உங்களை பார்க்க முடியல, 3 வீக்ஸ் உங்களை பார்க்க முடியல, சரி உங்களுக்கு தான் வர்றதுக்கு விருப்பம், அந்த அட்லீஸ்ட் இந்த பிள்ளைங்களுக்கு வேண்டி நீங்க சபைக்கு வாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க கேட்குது, அப்பா சண்டே மார்னிங் நமக்கு சர்ச்சுக்கு போலாமான்னு சொல்லி, அவங்களுக்கு வேண்டியா நீங்க தேவனுக்கு ஆலயத்துக்கு வாங்க. ஸோ இந்த நாட்களில் நம்ம சகோதரர்களிடத்துல போதிக்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, தேவனை அடுத்த தலைமுறைக்கு வேண்டி, வருகிற ஜெனரேஷனுக்கு வேண்டி நம்ம கர்த்தரை தேடுகிற ஒரு ஃபோர்ஸ்ட் கண்டிஷன்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை கடவுள் இந்த நாட்களில் நிறுத்தி இருக்கிறார். நம்ம தேவனை தேடுகிறதான ஒரு நாட்களிலே வந்திருக்கிறோம். ஸோ இந்த வேளையில நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்பட்டது, அந்த தாயார் செய்த பெரிய காரியங்கள், அந்த தகப்பனாருடைய ரோல் மாடல், அவைகளை குறித்து நம்ம இந்த வேளையில நம்ம தியானித்தோம்.
ஃபைனலி பைபிள் ஸ்டடினால நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்மால் வில் டூ சம் ஸ்மால் ஒர்க் எல்லாருக்கும் செய்யலாம்னு நினைக்கிறேன். சம் அஃபிஷியல் ஸ்டடியை வி வில் ஜஸ்ட் எண்ட். இப்போ நம்ம நிறுத்திட்டு நம்ம வந்து இப்போ ஒரு சில காரியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு கூட கிடையாது. நீங்களாவே உங்களுக்கு அந்த ஆன்சரை நீங்க கண்டுபிடித்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாராவது ஷேர் பண்ண வில்லிங்கா இருந்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ குட், ரைட்? ஸோ முதலாவது கொஸ்டின் நான் இங்கிலீஷ்ல வாசிட்டு அப்புறம் தமிழ்ல சொல்றேன். நான் இங்கிலீஷ்ல ரைட் டவுன் 2 instances where you were considered low in your life. அதாவது நம்முடைய வாழ்க்கையில 2 சூழ்நிலையில நம்ம மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக நம்மளை ஃபீல் பண்ணோம். 2 சூழ்நிலைகள்ல நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாக நம்மளை நினைத்தோம். அந்த காரியங்களை உங்க கையில பென்னோ போனோ பென் பேப்பர் போன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். எல்லாரும் பண்ணுவீங்களா? உங்க வேதத்தை திறந்து இல்லைன்னா ஒரு பேப்பர் எடுத்து இல்லைன்னா போன்ல கூட 2 சூழ்நிலைகளை சும்மா ஒரு ஹிண்ட் கொடுத்தா கூட போதும், உங்களுக்கு தெரியும் அது என்னதுன்னு சொல்லி. 2 சூழ்நிலைகள், 2 இன்ஸ்டன்ஸ்ல நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப தாழ்வா நம்ம நினைத்தோம். நம்ம தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம ஃபீல் பண்ணோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலை. சில நேரம் நமக்கு பேசுவதற்கு வராம இருக்கலாம். மியூசிக் பிளே பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கே நமக்கு வராது. அந்த மாதிரி ஏதாவது உங்க வாழ்க்கையில நடந்த காரியங்கள், மிகவும் தாழ்மையாக உங்களை நினைத்த காரியங்கள் இருந்துன்னு சொன்னீங்கன்னா 2 காரியங்களை எழுதுங்க. யாராவது ஒரு ஆள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், எழுதிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. So you can go to the next question. நான் என்னுடைய வாழ்க்கையில சொல்லப்போனா நான் வந்து பிஎஸ்சி பண்றதோட தமிழ் மீடியம், பிஎஸ்சி இங்கிலீஷ் தான் படிச்சேன். பட் இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சுட்டு மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் எம்எஸ்சி வந்து பண்ண வந்த நேரத்துல என்னால ஒரு சென்டென்ஸ் கூட இங்கிலீஷ்ல பேச முடியாது. அங்க இருக்கிறது இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அமெரிக்காவோட ப்ரொஃபஸர். எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் வந்து நல்லா இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண முடியறவங்க. பட் என்னால இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை கூட பேச மிகவும் அவமானமான ஒரு சூழ்நிலை, மிகவும் தாழ்மையா நான் ஃபீல் பண்ண அந்த டைம். அது மாதிரி உங்க வாழ்க்கையில ஏதாவது 2 காரியங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின், ரைட் டவுன் 2 areas where God has lifted you up. 2 ஏரியால நீங்க நினைச்சது அந்த 2 தான் இருக்கணும், இல்ல வேற எதுவும் கூட இருக்கலாம். நீங்க நினைச்ச ஒரு காரியம், பட் கடவுள் நினைச்ச வேற காரியம். அந்த 2 ஏரியால கடவுள் உங்களை பயங்கரமா உயர்த்தி இருக்காரு, பயங்கரமா ஆசீர்வச்சிருக்காரு. இன்னைக்கு எப்பவுமே அதை நினைக்கும் போது உங்க கண்கள் அப்படியே நிறையும். எப்பவுமே அந்த காரியங்களை நினைக்கும் போது தேவனை துதிக்காம உங்களால இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான 2 காரியங்கள் எழுத முடியுமா? நம்ம இந்த ஸ்டடிக்கு வந்து தலைப்பு கொடுத்தோம், தாழ்விலிருந்து நம்ம உயர்த்துகிற தேவன் சொல்லி. பல காரியங்களை கர்த்தர் நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. இந்த தேவனை தேடுறவங்களுக்கு தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி போலாம். இந்த 2 கேள்வி. அடுத்த கேள்வி, இன் வாட் ஏரியா யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த லைஃப்ஸ் ஆஃப் யுவர் சில்ட்ரன்? பிள்ளைங்களை குறித்த காரியம். நம்ம தாவீது இளம் வயதை குறித்து நம்ம படிச்சோம். உங்க பிள்ளைங்களோ உங்களுடைய பேர குழந்தைகளோ யாருனாலும் சரி, இன் வாட் ஏரியா யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் த லைஃப் ஆஃப் யுவர், எந்தெந்த ஏரியால நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அவங்க லைஃப்ல? நீங்க பண்ணிருக்கலாம், அவரோட முன்னாடி நீங்க அவங்க லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். அதை கூட நீங்க சொல்லலாம், அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். எந்தெந்த ஏரியால நீங்க வந்து அவங்களுக்கு வேண்டி நிறைய பாரம் எடுத்திருக்கீங்க, ஜெபித்திருக்கீங்க, அவங்களுக்கு கவுன்சில் பண்ணிருக்கீங்க, அங்குமா கொண்டு போயிருக்கீங்க, அவங்கள கூட்டு போயிருக்கீங்க. எந்த ஏரியால அவங்க லைஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு எழுதுறக்க முடியலன்னா நீங்க மனதுல நினைச்சா கூட போதும்.
ஓகே, கடைசி கேள்வி. வாட் கேரக்டர்ஸ் அவர் சில்ட்ரன் லேக் டுடே அண்ட் வாட் டு யூ வாண்ட் டு பில்ட் இன் தெம்? நம்முடைய குழந்தைகளிடத்துல, நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகளிடத்துல இன்னைக்கு மிஸ் ஆகிற காரியம், இல்லாத ஒரு காரியங்கள் நம்ம வாஞ்சிக்கிறோம். அவங்க அந்த ஏரியால அவங்க இம்ப்ரூவ் ஆகணும், டெவலப் ஆகணும். என்னென்ன காரியங்கள்? உங்க குழந்தைக்கு பேர் தெரிஞ்சுன்னா அவங்க நேம் கூட எழுதலாம். நீங்க எழுதிட்டு அவங்க லைஃப்ல நீங்க என்ன காரியத்தை பில்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கேட்டோம், தாவீதுடைய வாழ்க்கையில அவங்க அம்மா நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள் தான் பின்னான நாட்கள்ல அவனுடைய வாழ்க்கையில பயன்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. இது போல நம்ம குழந்தைகளோட இடத்துல இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் லேக் ஆகுது? நம்ம அவங்கள பார்க்கும்போது சிலர் அவங்க பைபிளே படிக்க மாட்டேங்கிறாங்க, கடவுளை தேட மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் எபிலிட்டி ரொம்ப லேக் ஆகுது. நான் அந்த ஏரியால அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறேன், அந்த ஏரியால அவங்களுக்கு டெவலப் ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன். இல்லைன்னா அவங்க கேரக்டர்ஸ் கொஞ்சம் மோல்ட் ஆகணும், அவங்க ஆட்டிடியூட் நிறைய நேரத்துல சரியில்லாம இருக்குது. எந்த ஏரியால உங்க பிள்ளைங்களுக்கு லைஃப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்க? சரியா? 4 கேள்விகள், அப்படிதானே? என்னென்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம மிகவும் தாழ்வாக நம்ம ஃபீல் பண்ணோம்? என்னென்ன ஏரியால கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்காரு, இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறாரு? என்ன ஏரியால எந்தெந்த காரியங்கள்ல நம்ம பிள்ளைங்களுடைய லைஃப்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க எதை மிஸ் பண்றாங்க? என்ன காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இல்ல, அதுக்கு வேண்டி நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க போறோம், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்ற காரியங்களை நம்ம இந்த வேலையில எழுதியிருப்போம். யாராவது ஷேர் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களா? பிரதர் மாதவகுமார், இஸ் இட் ஓகே? அது ஓகே. சோதரம் பாஸ்டர், அதாவது என்னுடைய வாழ்க்கையில பொறுத்தன்னா, இப்ப என்னுடைய தாழ்வா நினைச்ச காரியங்கள், நானும் மனைவியும் நினைச்ச நேரம், 2 குழந்தைகளுக்கும் மேரேஜ் ஆகி பல நாட்கள் பிள்ளை இல்லாம இருந்த நேரத்துல மனைவி அவளுக்கு ஃபேஸ் பண்ண பல காரியங்கள், அவளுடைய வருத்தங்கள், அவளுடைய வேதனைகள், அவமானங்கள், இந்த காரியங்கள்லாம் தாழ்மையா நாங்க நினைச்ச நாட்கள் உண்டு. அவளை ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இன்னைக்கு 3 பேர பிள்ளைங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆண்டவர் அந்த உயர்த்தினது, அந்த காயத்திலிருந்து, தாழ்மையிலிருந்து எங்களை உயர்த்தி மற்றும் முன்பாக அதை எங்களை தலை நிமிர செய்த காரியத்தை நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். ஒரு குழந்தை அமெரிக்கனாவும், ஒரு குழந்தை கனடியனாவும், ஒரு குழந்தை பேர குழந்தை இந்தியனாவும் இருக்கு. இன்னைக்கு 3 கண்ட்ரியை சேர்ந்த பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எனக்கு பாடவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா என்னையும் பயன்படுத்தி ஒரு ஊழியத்தை நிர்வகிக்க, அதனுடைய காரியங்களில் ஈடுபட, உங்க மூலமா ஒரு பிரசங்கம் கூட பண்றது கூட ஆண்டவர் இந்த அளவுக்கு பயன்படுத்தினாருங்கிற நினைக்கும் போது அது ஒரு பெரிய காரியமா நான் யோசிக்கிறேன். நிஜமாவே ஆண்டவர் ஒன்றும் தெரியாத, ஒன்றும் அறியாத, தகுதி இல்லாத என்ன கூட ஆண்டவர் பயன்படுத்தினதை நான் பார்க்குறேன். பிள்ளைகளை குறித்தவரை நல்லபடியாக தான் வளர்த்துருக்குறோம். பிள்ளைங்க அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள நல்லபடியாக நாங்கள் வளர்த்தோம். அதை நான் நிச்சயமாக இதை சொல்லுவேன். ஏன்னா பிள்ளைங்க ஆண்டவர் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளும் இன்னும் கூட அவங்கள்ட்ட வேற ஏதோ லேக்கிங்னு எனக்கு எதுவும் தெரியல. பிள்ளைங்க எல்லாம் எங்களை விட ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க, நல்லா ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்காங்க. இன்னும் ஆண்டவருடைய ஊழியங்களை சப்போர்ட் பண்ணுற பிள்ளைகளா தான் இன்னைக்கு இருக்காங்கங்கிறது தான் நான் நினைக்கிறேன். குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல பாஸ்டர். சரி பிரதர், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. யாராவது ஷேர் பண்றீங்கன்னா பண்ணுங்க. என் பேர் சிபி. பைபிள்ல ஃபெபேயாள் ரோமர் 16:1 சிபி. எனக்கு அப்படி பேர் வச்சாங்க தீர்க்க தரிசனமா. ஆனா நான் அதற்கு ஏற்ற மாதிரி இல்லை. எங்கிற ஒரு ஊழியக்காரியா நான் இல்லை.
நான் வந்து உலக பிரகாரமான விஷயங்கள் நல்லா படித்தேன். இங்கே மதுரையில் மீனாட்சி காலேஜ் நல்லா படித்தேன். எல்ஐசியில் ப்ரோக்ராமராக இருந்தேன். உலக பிரகாரமான எல்லா ஞானத்திலும் தேவன் என்னை உயர்த்தினார். ஆனால் நான் தேவனை அவ்வளோ தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி இருந்தேன். ஆனால் 2020 ஜூலை 27 அன்னைக்கு மாதவகுமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணி விமென்ஸ் விங் மட்டும் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 90 பேர் நம்பர் கொடுத்து இவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொன்னார். அதை ஃபோன் பண்ணி கேட்டு ஆகஸ்ட் 3, 2020 பெண்களுக்கு மட்டும் ஆன்லைனில் ஜப ஊழியத்துக்கு நான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நினைக்கல, எனக்கு வந்து நல்லா பாட தெரியாது, பைபிள் வசனங்கள் சொல்ல தெரியாது, நல்லா ஜெபிக்க தெரியாது. ஆனால் சின்ன வயசுல இருந்து பைபிள் படிச்சிருப்போம் அப்படிதான். ஆனால் அது பேர் கிறிஸ்தவர்களா அப்படி இருந்த என்ன இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யறதுக்கு, தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு, இன்னும் அதிகமாக அவரை கிட்டி சேர்றதுக்கு தேவன் என்னை உயர்த்தினார். ஏன்னா ஒரு ஊழியக்காரன்னு தீர்க்க தரிசனமா எனக்கு பேர் வச்சு அந்த ஊழியத்தை தேவனை எவ்வளோ தூரம் போனாலும் என்னை இழுத்துட்டு வந்து 2020 மாதவகுமார் சாருடைய இதில் அவர் தான் சொன்னார் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்டு அவர் சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பித்து இந்த 4 வருஷமாக கண்டினியூஸாக ஆன்லைனில் விமென்ஸ் விங்குக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் நிறைய இன்னமும் எனக்கு வந்து நல்லா பாட தெரியாது, ஒரு மெசேஜ் கொடுத்ததில்லை. பட் மனசுக்குள்ளே நிறைய இருக்குது. பின்னாட்களில் வந்து அப்படி செய்யணும்னு மனசுக்குள்ளே இருக்குது. தேவன் அவர் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அவருடைய திட்டம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் வந்து தேவன் இது வரைக்கும் அப்படி 60 வயசு 2020 ஆகஸ்ட்ல எனக்கு 60 வயசு நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ஆகஸ்ட் 3 ரிட்டையர் ஆகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி இந்த ஜப ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் கிருபை செஞ்சாரு. அதுல இருந்து தேவனை அதிகமா தேடி அப்ப நான் யோசிச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் தேவனை விட்டு போனாலும் தேவன் வந்து கூட்டி சேர்த்துக்கிறாரு. உலக பிரகாரமான ஞானங்கள் நிறைய உண்டு. எனக்கு எல்ஐசியில ப்ரோக்ராமராக இருந்து நிறைய விஷயங்கள் தெரியும், அதுதான். ஆனா தேவனை பற்றி அறிகிற அறிவு அவரை நமக்கு முன்பாக வைக்கிறது இந்த 4 வருஷத்துலதான் நடந்திருக்குது. இந்த 4 வருஷத்துல தேவன் வந்து பெரிய அற்புதங்கள் நிறைய வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரு. அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் ஆமென். அருமையான டெஸ்டிமனி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மென்மேலாக உயர்த்தி உங்களை பயன்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட். ஸோ வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் ராகவன், சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இது நீங்க முதல் கேட்ட கேள்வி வந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறது, இந்த சுற்றத்தார் நண்பர்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஒரு ரெக்கக்னேஷன் இல்லாத இருந்தது. அது அந்த ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து கர்த்தர் செய்த அந்த பெரிய, நீங்க சொன்னீங்க இல்லையா, கர்த்தரை அந்த காரியத்தை நினைக்கும் பொழுதே நமக்கு அது எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் 10 வருஷம் 10 அதுக்கு முன்னாடியே வந்து நான் மரிச்சு போனேன். அது அப்போ வந்து கர்த்தர் திருப்பியும் அவருடைய ஊழியக்காரர் அனுப்பி, நான் ரட்சிக்கப்படல, அப்போ அனுப்பி எனக்காக ஜெபிக்க வச்சு மீண்டும் ஜீவனை கொடுத்தது கர்த்தர் செய்த பெரிய காரியம். அதை நினைக்கும் பொழுது மீண்டும் ஒரு வாழ்க்கை கொடுத்தது கர்த்தருடைய கிருபை. இரண்டாவது, நான் 10 வருஷம் டயாலிசிஸ்ல இருந்து இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஆகியிருக்கேன். இன்னைக்கும் அதுக்கப்புறம் ஜீவனோடு இருப்பது பெரிய கிருபை. இந்த காரியத்துக்காக கர்த்தருக்காக நான் ரொம்ப, அதாவது நினைக்கும் பொழுதே மனசு எனக்கு ரொம்ப இதா இருக்கும். பிறகு வந்து இன்னுமே எனக்கு அவர் நினைக்கும் பொழுது அவர் விருப்பப்படுற மாதிரி வாழ்க்கை நான் இன்னும் வாழலை, அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள். ஆனாலும் அவர் அன்பின் தேவனா இருக்கிறதால இன்னும் அன்பு செய்து கொண்டே இருக்கார், நிறைய கிருபைகளை தருகிறார். இந்த காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கர்த்தரை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு வந்து ரொம்ப இது சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம தொழுது கொள்வதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது. அருமையான டெஸ்டிமனி. கடவுள் உங்களை தொடர்ந்து பலன் கொடுத்து சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதே எடுத்து பயன்படுத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். வேற யாராவது? ராஜேஸ்வரி ஃப்ரம் வெள்ளூர். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து டூ இன்ஸ்டன்சஸ் வேறு சிமுலேட்டட்னு. ஆக்சுவலாக நான் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்ஐசியில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு வந்து இன்வார்டு எழுதுறதுக்கு ஒரு தபால் எழுதுகிற வேலை கொடுத்தாங்க.
ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப இந்த வேலை செய்யறதுக்காக நம்ம இவ்வளோ படிச்சுட்டு பெரிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப ஹியூமிலியேட் ஆனேன் நான். ஸோ அது ஆனால் ஆண்டவர் வந்து அதே இடத்துல ஆண்டவர் என்னை உயர்த்தினார். எல்லாம் மேனேஜர்ஸ்லாம் அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ண முடியாது, லீகல் குவாலிஃபிகேஷனால அவங்களெல்லாம் கைட் பண்ண முடியாது ஆண்டவர் அந்த இடத்துல வைத்தார். ஸோ அதுக்கு ப்ரைஸ் பண்ணுறேன் ஆண்டவர். அண்ட் காட் லிஃப்டட் மீ வந்து அதை என்னன்னா ஒரு நேஷ்னல் ப்ரோக்ராம் இன்சார்ஜ் ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. பட் வேற வழி இல்லாமல் கோஆர்டினேட்டர் வந்து லீவில் அது அவர் வரலை. ஸோ அந்த ஆப்சன்ஸில் நீங்கள் எடுத்து செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ ஞானம்லாம் கிடையாது, லாங்குவேஜ் ப்ராப்ளமும் இருந்தது. ஸோ ஆனால் அந்த ஃபேமிலி கான்ஃபரன்ஸை ஆண்டவர் வந்து அதை எடுத்து அதை நேர்த்தியாக செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுத்தாரு. ஸோ அது உண்மையாக அது கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கே அழுக வந்துச்சு. ஸோ நம்மளா இதை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஆண்டவருக்காக ஒரு இது மகிமையாக நான் சொல்கிறேன். இப்போ மினிஸ்ட்ரிலையும் நான் வந்து வெள்ளூர் வந்ததை குறித்து ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் வெள்ளூர் வந்த பிறகு தான் நான் என்னோடய லைஃப்பில் ஒரு ரட்சிப்பு வந்தது. ஸோ ஆண்டருக்காக வாழணுன்ற ஒரு ஜீல் எடுத்தேன். ஸோ அந்த காரியங்களே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். அந்த திங் வச்சு எந்த ஏரியாவில் பிள்ளைங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. ஸோ ரைட் ஃப்ரம் மை சைல்டு இந்த டாட்டரை வந்து எல்லா மீட்டிங்ஸ்க்கும் கூட்டிங் போயிடுவோம். அவளுக்கு புரியுதோ விரும்புகிறாலோ இல்லையோ அவள் எப்படியாவது அந்த முழுமையான ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு ஆண்டவர் மேலே அன்பு வரணும். ஸோ அதில் வந்து என்னுடைய டைம் எல்லாமே எனர்ஜி எல்லாத்தையும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபோர்த் திங் வந்து அவங்க இன்னும் மோல்ட் ஆகணும். அண்ட் அவங்களுடைய எல்லா ஆட்டிடியூட் மற்ற அந்த காட்லி நேச்சர் வரணுன்றது வந்து அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ பாஸ்டர். Amen. Amen. Thank you, sister. Thanks for sharing that. Thank you. Wonderful testimonies. Wonderful testimonies. I think we are close. It's நம்ம டைம் நெருங்குதுன்னு நினைக்கிறேன். பிரதர் மாதவகுமார். பாஸ்டர் பிரைஸ்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணி முடிச்சிடலாம் பாஸ்டர். பிரேயர். ஓகே, ப்ரேயர் பண்ணி நீங்க எனக்கு ஒரு பெனிடிக்ஷன் கொடுத்து நானே ப்ரேயர் பண்ணி முடிச்சிருக்கா? ஆமா, ஒரு ஆசீர்வாதம் சொல்லி முடிச்சிருங்க. அப்படி பண்ணுவீங்களா? ஓகே ஓகே சரி. நம்ம கேட்ட காரியங்களை எல்லாத்தையும் மனசுல வச்சு நம்ம இந்த வேளையில ஜெபிக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து ஒன்றுமில்லாமல் இருந்து உருவாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அவரை வெட்கப்பட்டு அவரை நம்பி இருக்கிறவங்களை வெட்கப்பட்டு படுத்தாத தேவன், வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாக்கிற தேவன், அவங்களுடைய பிள்ளைங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல நம்மளை பாதுகாக்கிற தேவன் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான தேவனை சேவிக்கும்படியாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எல்லா டெஸ்டிமனியும் கேட்டோம். எல்லா டெஸ்டிமனியும் பார்க்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் எப்படி உயர்த்தி இருக்கிறாரு, எந்த விதமான கஷ்டங்கள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், எந்தைகள் வழியாய், அவமானங்கள் வழியாய், வியாதிகள் வழியாய் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரு. எல்லாராலும் இழிவாக நினைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறாரு. அப்படி சொல்லி இந்த நாள்ல தேவனை துதித்தோம்ல, அதுதான் மிகவும் பெரிய காரியம். நான் உங்களுக்கு எடுத்த ஸ்டடியோட மிகவும் மேன்மையான காரியம் நான் ஃபீல் பண்றது அந்த துதி, உங்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற அந்த நந்தி பலி, அந்த நந்தி பலி, அது இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல மிகவும் பிரியமாய் காணப்படுகிறேன்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். நீங்க தேவனை துதிக்கிற அந்த துதியின் இருதயம் உள்ளவங்களாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம்ம தேவனை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருகிக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம கர்த்தருக்காய் இன்னும் பெரிய காரியங்களை செய்யணும். இன்னும் இந்த கூடுகையில இன்னும் அநேக பேர் வரணும். கடவுளை தெரிந்தவங்க மாத்திரம் இல்ல, தெரியாதவங்க எத்தனையோ பேர் இந்த நெட்வொர்க்ல இருக்கிறாங்க, இந்த இன்சூரன்ஸ் டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கர்த்தர் சந்திக்கணும். அவங்க எல்லாருக்குள்ள அந்த நம்பிக்கை உருவாகணும். அநேக தாவீதுகளை கர்த்தர் எழுப்பணும். இந்த நாட்களில் தேசத்திற்கு தேவையான தலைவர்கள் இல்ல. தேசத்தின் வருங்காலங்களில் தலைவர்கள் எழுப்பப்படணும். கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்தவ லீடர்ஸ் எழுப்பப்படணும். அது வேற எங்கிருந்தும் அல்ல, நம்முடைய குடும்பத்திலிருந்து, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாயிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து தேவன் தலைமுறைகளை லீடர்ஸாக, அதிகாரிகளாக எழுப்பணும் அப்படின்னு சொல்ற வாஞ்சை
ஓடு நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்தின் தகப்பனே, நாங்கள் உண்மை குறித்து தியானிக்கும்படியாய், கர்த்தாவே தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்கும்படியாய், எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தாயாருக்குள்ளாக நீங்க அந்த ரெவலேஷன், அந்த விஷன், அந்த ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து ஒரு மனிதனாக, ஒரு பெரிய அதிகாரியாக, ராஜாவாக, எல்லாவற்றுக்கும் மேலாய் உண்மை பின்பற்றுகிற உங்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக நீங்க அவங்களை வளர்த்து கொண்டு வரும்படி அந்த தாயாருக்கு நீங்க கொடுத்ததான அந்த ஒரு தரிசனத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளின் கர்த்தாவே, கூடியிருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா இருக்கிறதான சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் உண்மை நம்புகிறார், உண்மை பிடித்துக் கொள்கிறதான அந்த வாஞ்சை, அந்த விசுவாசத்தை கர்த்தாவே நீங்க கனம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை பார்க்காதபடி எங்களுடைய நிறைவுகளை பார்க்கிற தேவனாய் நீங்க காணப்படுகிற, மனுஷன் வெளியாக பார்க்க கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பலகீனமான சரீரம், எங்களுடைய சோர்ந்து போன வாழ்க்கை, எங்களுடைய பலன் இல்லாத வாழ்க்கை, நம்பிக்கை இல்லாதபடி காணப்படுகிறதான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாவற்றிலும் கர்த்தாவே மத்தியிலும் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் காணப்படுகிற அந்த ஒரு சின்ன வாஞ்சையை, அந்த ஒரு சின்ன கூக்குரலை தேவனே என்று கூப்பிடுகிறதான உண்மையில் வைத்திருக்கிறதான அந்த ஒரு அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு அன்பை கர்த்தாவே நீங்க ஆனர் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறதற்காக உமக்கு நன்றி. இல்லைன்னா நான் நிற்க முடியாது, யாருமே இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல நிற்க முடியாது ஆண்டவரே. அப்படிப்பட்டதான ஒரு சின்ன விசுவாசத்தை நீங்க கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில கர்த்தாவே கேட்டதா அந்த வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, 2 ஏரியால நாங்க சேலஞ்ச் பண்ணப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு மகனை உருவாக்கும்படியா கர்த்தாவே, அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி டெடிகேட் பண்ணி தாவீதை உருவாக்குறாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே? எங்களை சீர்படுத்தும்படி, எங்களை கரெக்ட் பண்ணும்படி இந்த வேலை எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குழந்தைகளை, அடுத்த தலைமுறைகளுக்காக நாங்க என்ன செய்கிறோம் ஆண்டவரே? இன்றைக்கு எங்களுடைய காரியங்களை நாங்க பாக்குறோமா, இல்லைன்னா வருகிற ஜெனரேஷனுக்கு வேண்டி நாங்க இன்வெஸ்ட் பண்ணுகிறோமா? அந்த கொஸ்டினை எங்களுக்கு மத்தியில நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த நாட்களில் எங்களுடைய பிள்ளைகளோடு, எங்களுடைய பேர பிள்ளைங்களோடு, எங்களுடைய சமுதாயத்தின் பிள்ளைங்களோடு, சபையில் உள்ள குழந்தைகளோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்படி எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்னு சொல்லி அவங்களை நிராகரித்து விடாதபடி, அவங்களை ரிஜெக்ட் பண்ணி விடாதபடி கர்த்தாவே அவங்களை மேன்மையாய் கருதும்படியான ஒரு ஞானத்தையும் கிருபை எங்களுக்கு தரும்படியா இந்த விழுது ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்ப வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. சரீர பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. ஒரு குறையும் இல்லாதபடி உங்களை பிள்ளைகள் நடத்துங்க. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை முன்னின்று செய்கிற பிரதர் மாதவகுமாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்து அவங்களுடைய மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த குடும்பத்தின் மூலமாய் இந்த ஊழியத்தை தொடர்ந்து கட்டும்படியா நாங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூடுகளில் இருக்க அநேக ஊழியத்தை செய்கிறபடிய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். May the grace of Lord Jesus and the love of Father God and the fellowship of the Holy Spirit be with us for now and forevermore. Amen. God bless you all.